ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மலேசியா கோலாலம்பூரில் உள்ள கென்டிங் ஹைலாண்ட். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? கென்டிங் மலை, இதை மலாய் மொழியில் மற்றும் ஆங்கிலத்தில் கென்டிங் ஹைலாண்ட் என்பது அழைப்பார்கள். மலேசியாவில் ஒரு மலை வாழிடமாக இது அழைக்கப்படுகிறது. பகாங், சிலாங்கூர் மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளில் தித்திவாஞ்சா மலைத்தொடரில் இந்த மலை வாழிடம் அமைந்துள்ளது. இங்கு குளுமையான தட்பவெப்பநிலை நிலவுகிறது. மலேசியாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமும் இங்கு அமைந்துள்ளது. அதாவது ரிசார்ட்ஸ் வேர்ல்ட் கென்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இது கென்டிங் குழுமத்திற்கு சொந்தமானது. கோலாலம்பூர் மாநகரில் இருந்து 54 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கென்டிங் மலையில் ஒரு கேபிள் கார் சேவையும் பயன்பாட்டில் உள்ளது. கென்டிங் மலையின் அடிவாரத்தில் இருந்து இந்த சேவையை பயன்படுத்தி மலை உச்சிக்கு செல்லலாம். இதன் நீளம் 3.38 கிலோமீட்டர். உலகிலேயே மிக வேகமாக செயல்படும் இந்த கேபிள் கார் நவீனமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன. அத்துடன் தென்கிழக்கு ஆசியாவில் மிக நீளமான கேபிள் காராக இது விளங்குகிறது. இதன் வரலாறு என்னவென்றால், கோலாலம்பூர் மாநகருக்கு அருகாமையில் ஒரு உல்லாச மையத்தை அமைக்க வேண்டும் என்பது டான் ஸ்ரீ லிம் கோ தோங் என்பவரின் பழைய கால கனவாக இருந்தது. 1964ஆம் ஆண்டு அவர் அங்கு சென்றபோது ஒரு உல்லாச மையத்தை அமைக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டது. அதன் விளைவாக 1965 ஏப்ரல் 27ஆம் தேதி கென்டிங் ஹைலாண்ட்ஸ் எனும் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இவருக்கு உதவியாக டான் ஸ்ரீ ஹாஜி முகமது நோவா பின் ஓமார் என்பவரும் துணையாக இருந்தார். பின்னர் 1965-70ஆம் ஆண்டுகளில் பகாங் மாநில அரசாங்கத்திடம் இருந்து 12,000 ஏக்கர் நிலமும், சிலாங்கூர் மாநில அரசாங்கத்திடம் இருந்து 2,800 ஏக்கர் நிலமும் கிடைக்கப்பெற்றன. 1965 ஆகஸ்ட் 18ஆம் தேதி கென்டிங் செம்பா என்னும் இடத்தில் இருந்து உலுகாலி மலையின் உச்சி வரையில் ஒரு அடைவழி சாலை அமைக்கப்பட்டது. அந்த சாலையை அமைப்பதற்கு 4 ஆண்டுகள் பிடித்தன. 1969 மார்ச் 31ஆம் தேதி கென்டிங் நிறுவனத்தின் முதல் விடுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா மலேசியாவின் முன்னாள் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்களால் நடைபெற்றது. மலேசியாவின் உல்லாசத்தின் சொர்க்கபுரி என்று கென்டிங் மலை அழைக்கப்படுகிறது. கேளிக்கைகள் நிறைந்த இடம், சூதாட்டம் என்றால் அது கென்டிங் என்று அனைவரும் அறிந்த இடமாக திகழ்கிறது. இந்த மலைப்பாதையில் 24 மணி நேரமும் வாகனங்கள் சென்ற வண்ணம் இருக்கும். மேலே செல்வதற்கு கென்டிங் ஸ்கைவே என்ற இடத்தில் இருந்து திறந்த ரயில் பெட்டி வசதியும் உள்ளது. இந்த திறந்த ரயில் பெட்டி 3.38 கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது. கென்டிங் மலைக்கு செல்லும் பாதை மிகவும் அழகாக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டு உள்ளது. மேலே செல்ல செல்ல பனிமூட்டங்களால் சூழப்பட்ட அழகான ரம்யமான காட்சிகள் கண்டு ரசிக்கக்கூடியதாக உள்ளன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இங்கு அதிகமாக காண முடியும். கென்டிங் மலையில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல் எனும் மிகப்பெரிய தங்கும் விடுதி உள்ளது. இதில் 6,118 அறைகள் உள்ளன. 2008ஆம் ஆண்டு வரை உலகில் மிக அதிகமான அறைகளை கொண்ட மிகப்பெரிய தங்கும் விடுதி எனும் சிறப்பை பெற்று திகழ்ந்தது. இப்போது இது 3வது இடத்தில் உள்ளது. கென்டிங் மலையில் 6 விடுதிகள் உள்ளன. இவற்றுள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் விடுதி கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் ரிப்ளிஸ் பீலிவ் இட் ஆர் நாட் எனும் புத்தகத்திலும் இடம்பெற்று இருந்தது. 2006ஆம் ஆண்டில் இருந்து 2013 வரை உலகிலேயே மிகப்பெரிய தங்கும் விடுதியாகவும் இது புகழ்பெற்று இருந்தது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.